இந்த வீடியோவில் பேக் பீஸ் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த ப்ளவுஸோட ஃபுல் வீடியோ கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் பாருங்கள். இப்போ நான் லென்த்து மட்டும் எடுத்துக்கிறேன். லென்த் வந்து நார்மலாக போட் நெக் ப்ளவுஸ்க்கு 14 பாயிண்ட்லேருந்து 15 இன்ச் வரைக்கும் வைக்கலாம். நான் வந்து 14 இன்ச் எடுக்கிறேன். அளவு ப்ளவுஸில் 14 இருக்குது. போட் நெக் ப்ளவுஸ் அப்படிங்கிறனால நான் ஒரு 14 இன்ச் வைக்கிறேன். கீழே கிராஸாக இருக்கிற பீஸை கட் பண்ணுறதுக்காக ஒரு லைன் போட்டு, ஸ்டிச்சிங்க்காக ஒரு 1/2 இன்ச் விட்டு இன்னொரு லைன் போட்டுக்கலாம். வேஸ்ட் மெஷர்மெண்ட் மட்டும் வச்சு ஆர்ம் ஹோல், நெக்கு, ஷோல்டர் 3மே கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. ஆனால் வேஸ்ட் மெஷர்மெண்ட் கரெக்டாக ஃபிட்டிங்கான அளவு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 14.5 இன்ச் 14 இன்ச் ரெண்டு பக்கமும் குறிச்சிட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போது ஸ்டிச்சிங்க்காக எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் விட்டு இன்னொரு லைன் போட்டுக்கலாம். இப்போ ப்ளவுஸ் லென்த் குறிச்சாச்சு. அடுத்தது வேஸ்ட் மெஷர்மெண்ட் எடுக்கணும். நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு வேஸ்ட் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். நீங்கள் அளவு ப்ளவுஸ் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய இடுப்பு சுற்றளவு என்னன்னு சொல்லிவிட்டு நீங்கள் டைரெக்டாக எடுத்துக்கோங்க. ஹூக்ஸ் பட்டி சைடில் ஃபோல்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் சுற்றியும் அளந்துக்கலாம். அளந்து எடுத்துக்கலாம். இடுப்பு மெஷர்மெண்ட் எவ்வளோன்னு பார்க்கலாம். 28 இன்ச் வருது. ஸோ இந்த ப்ளவுஸோட இடுப்பு சுற்றளவு 28 இன்ச்சு. நீங்கள் டைரெக்டாக உடம்புலேருந்து எடுக்கும்போது எந்த இடத்துல வேஸ்ட் மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா உங்களுடைய பஸ்ட்டு பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு கீழே ஒரு 2 இன்ச் இறக்கத்துக்கு கீழே சுற்றியும் எடுத்திங்கன்னா வேஸ்ட் மெஷர்மெண்ட் பர்ஃபெக்டாக வரும். ஸோ இப்போது 28 இன்ச்சை 4ஆல் நம்ம டிவைட் பண்ணணும். 28 ஃபஸ்ட்டு ஃபோல்டிங் பண்ணால் 14 வரும். மறுபடியும் அதை ஃபோல்டிங் பண்ணிங்கன்னா 7 இன்ச் வரும். ஸோ இடுப்பு சுற்றளவு 28ல் 4ல் ஒரு பங்கு 7 இன்ச்சு. ஓகேங்களா? இப்போ 7 இன்ச்சு வந்து நம்ம இடுப்பு சுற்றளவாக எடுத்துக்கலாம். பாருங்கள், 28 4ஆல் டிவைட் பண்ணணும். 7 இன்ச் வருது. ஸோ 7 இன்ச்சை நம்ம குறிச்சிக்கலாம். அதே மாதிரி டாட் பிடிக்கிறதுக்காக, பேக் டாட் பிடிக்கிறதுக்காக 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். இப்போது ஸ்டிச்சிங்க்காக சீம் அலவன்ஸ் 1.5 இன்ச் நான் எடுத்துக்கிறேன். இப்போது ஷோல்டர் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு செஸ்ட்டு மெஷர்மெண்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து தான் ஷோல்டர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம வேஸ்ட்டு மெஷர்மெண்ட் என்னவோ 7 இன்ச் வருது இல்லைங்களா, அது கூட 2 இன்ச் ஆட் பண்ணணும். இப்போ நார்மல் ப்ளவுஸ் அப்படின்னா நீங்கள் 1 இன்ச் ஆட் பண்ணால் போதும். இது போட் நெக் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால 2 இன்ச் ஆட் பண்ணணும். அப்போ செஸ்ட் அளவு என்ன, 9 இன்ச் வந்திருக்கு. 9 இன்ச் வந்து நீங்கள் சும்மா குறிச்சிக்கோங்க. இதிலேருந்து தான் நம்ம ஷோல்டரும் கழுத்து அகலமும் கண்டுபிடிக்கணும். இப்போது செஸ்ட் மெஷர்மெண்ட் 9 இன்ச் வந்திருக்கு. 9 இன்ச்சை நம்ம 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 4.5 இன்ச் வரும் இல்லைங்களா. ஸோ 4.5 இன்ச் கூட நம்ம போட் நெக் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால 2.5 இன்ச்சை ஆட் பண்ணணும். 2.5 இன்ச்சு சேர்த்தணும் அப்படின்னா 7 இன்ச் வரும். ஸோ 7 இன்ச்சு தான் இந்த ப்ளவுஸோட ஷோல்டர் மெஷர்மெண்ட்டு. இப்போ 7 இன்ச் நம்ம ஷோல்டர் மெஷர்மெண்ட்ஸ் குறிச்சிக்கலாம். இப்போது ஷோல்டர் மெஷர்மெண்ட் என்ன எடுத்தோமோ அதே அளவு ஆர்ம் ஹோலாகவும் எடுத்துக்கலாம். 7 இன்ச் ஆர்ம் ஹோல் அளவு எடுத்துகிட்டு இங்கேயும் 7 இன்ச் குறிச்சிட்டு நீங்கள் ஒரு பாக்ஸ் மாதிரி எல் ஷேப்பில் போட்டுக்கலாம். இப்போது எல் ஷேப்பில் நம்ம ஒரு பாக்ஸ் போட்டாச்சு. இதோட சென்ட்ரு பாயிண்ட் குறிச்சிட்டு ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி கிராஸாக ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போது வேஸ்ட் மெஷர்மெண்ட் 30 சைஸ்க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா 1.25 இன்ச் நம்ம இந்த இடத்துல எடுக்கணும். அதுவே 30 இன்ச்சுக்கு மேலே வந்துச்சுன்னா 1.5 இன்ச் எடுக்கணும். ஸோ இது 28 இன்ச் அப்படிங்கிறனால நான் 1.25 இன்ச் குறிச்சிக்கிறேன். அவ்வளோதான். இப்போது செஸ்ட்டு மெஷர்மெண்ட் குறிச்சிக்கலாம். இடுப்பு சுற்றளவில் 2 இன்ச்சு சேர்த்துனா 9 இன்ச் வந்தது இல்லைங்களா செஸ்ட் அளவு. அந்த 9 இன்ச்சு இங்கே குறிச்சிக்கலாம். சீம் அலவன்ஸ் எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச் எடுத்துக்கலாம். இப்போ கர்வ் ஸ்கேலை வச்சு நம்ம வளைவு போட்டுக்கலாம். ஆர்ம் ஹோல் வளைவு ட்ரா பண்ணிடலாம். இந்த 2 பாயிண்ட் அந்த 1.25 இன்ச் குறிச்சோம் இல்லைங்களா, அந்த பாயிண்ட்டும் செஸ்ட் பாயிண்ட்டும் ஒன்றா வர மாதிரி கர்வ் ஸ்கேலை வச்சுட்டு இந்த மாதிரி அழகாக ஒரு வளைவு போட்டுக்கலாம்.
அவ்வளோதான். இப்போ ஆர்ம் ஹோல் ரவுண்டு வரைஞ்சாச்சு. அடுத்தது நம்ம நெக் வித் எவ்வளோன்னு பார்க்கலாம். கழுத்தகலம் பார்க்கறதுக்கு போட் நெக் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஷோல்டர் மெஷர்மெண்ட் குறிச்சிட்டு அதுக்கப்புறம் கழுத்தகலம் குறிப்போம். அதுவே நார்மல் ப்ளவுஸ் அப்படின்னா கழுத்தகலம் குறிச்சிட்டு தான் ஷோல்டர் மெஷர்மெண்ட் குறிப்போம். நான் ஷோல்டர் வந்து 3 இன்ச் எடுத்திருக்கேன். அது கூட ஸ்டிச்சிங்க்கு ஒரு 3/4 இன்ச்சு சேர்த்து 3/4 இன்ச் குறிச்சிருக்கேன். இப்போ பேலன்ஸ் வந்து 3/4 இன்ச் கழுத்தகலம் இருக்குது. ஸோ 3/4 இன்ச்சு கீழே வந்து 3 இன்ச் எடுத்துக்கலாம். இறக்கம் கழுத்தோட இறக்கம் 3 இன்ச் எடுத்துகிட்டு இங்கேயும் 3/4 இன்ச் குறிச்சிக்கலாம். இப்போது ஒரு பாக்ஸ் போட்டுடலாம். போட் நெக் ப்ளவுஸ்னாலே நெக்கோட லென்த்து வந்து ஒரு 3 இன்ச் அல்லது 4 இன்ச் வரைக்குமே நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் க்ளோஸ்டாக கஸ்டமர் கேட்டதுனால நான் 3 இன்ச் எடுத்துக்கிறேன். நீங்கள் 4 இன்ச் வரைக்குமே போட் நெக் ப்ளவுஸ்க்கு நெக் வித் எடுத்துக்கலாம். சாரி, நெக்கோட லென்த் எடுத்துக்கலாம். போட் நெக் ஷேப் கரெக்டாக வரதுக்காக இங்கேருந்து 1.5 இன்ச் ஃபஸ்ட்டு நம்ம குறிச்சிக்கணும். அதிலிருந்து நம்ம கர்வ் ஸ்கேலை வச்சு 1.5 இன்ச் குறிச்சோம் இல்லைங்களா, அந்த இடத்துல வச்சுட்டு ஒரு வளைவு போட்டிங்க அப்படின்னா போட் நெக் ஷேப் அழகாக வரும். இப்போது நெக் ரவுண்டு வரைஞ்சாச்சு. அதுக்கு பேக் சைடில் நீங்கள் கீழே வந்து என்ன டிசைன் வேணாலும் உங்களுக்கு வேணுங்கிற டிசைன் நீங்கள் ட்ரா பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். திலகம் ஷேப் போடலாம் அல்லது சர்க்கிள் போடலாம். உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணால் நீங்கள் அதில் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது ஸ்கேல் வச்சு நம்ம சீம் அலவன்ஸ் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல ஒரு லைன் போட்டுக்கலாம். ரெண்டையும் ஜாயின் பண்ணி லைன் போட்டுடலாம். இப்போது பேக் பீஸோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம குறிச்சாச்சு. அடுத்தது ஸ்லோப் டவுன் நம்ம வரையணும். அதுக்காக இங்கே ஷோல்டர் கட்ட ஒரு 1/2 இன்ச் குறிச்சிக்கலாம். எப்போவுமே ஸ்லோப் டவுன் எடுத்தோம் அப்படின்னா தான் போட் நெக் வந்து நம்ம வியர் பண்ணும்போது ஷோல்டர் ஃபால் இல்லாமல் அழகாக வரும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் கிராஸாக ஒரு 1/2 இன்ச்சு குறிச்சிட்டு இப்படி நெக்கில் இருந்து கிராஸாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும். இதுவே நீங்கள் நார்மல் ப்ளவுஸ் அப்படின்னா நெக்கில் வந்து 1/4 இன்ச் குறைப்போம். போட் நெக் அப்படிங்கிறனால ஷோல்டர் கட்டை 1/2 இன்ச் குறைக்கணும். இப்போது ஸ்டிச்சிங்க்காக ஒரு 1/2 இன்ச் விட்டு கீழே இன்னொரு கோடு போட்டாச்சு. இப்போது மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம குறிச்சாச்சு. இப்போ ஆர்ம் ஹோல் ரவுண்டு எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் கட் பண்ணிக்கலாம். ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து 7 இன்ச் இருக்குது. நம்ம வேஸ்ட் மெஷர்மெண்ட் என்ன எடுக்கிறோமோ அதே மெஷர்மெண்ட் ஆர்ம் ஹோல் ரவுண்டுலேயும் வந்துச்சு அப்படின்னா நம்ம குடிச்சிருக்கிற இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆர்ம் ஹோல் ரவுண்டு செக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபுல்லாக சுற்றியும் கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு சென்டர் டாட்டுக்கு நம்ம மெஷர்மெண்ட்ஸ் குறிச்சிக்கலாம். இப்போது பேக் பீஸ் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது நம்ம ஸ்டிச்சிங்க்காக எக்ஸ்ட்ரா விட்டுருக்குறோம் இல்லைங்களா, அந்த இடம் வரைக்கும் இந்த மாதிரி டபுளாக ஃபோல்டிங் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த சென்டர் பாயிண்ட் கிடச்சிரும். அந்த இடத்துல ஒரு சின்னதாக கட் கொடுத்துக்கலாம். இப்போ அப்படியே திருப்பி பிரிச்சுக்கலாம். இப்போது நம்ம சென்டர் டாட் கட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அந்த இடத்துல இருந்து ஒரு 4 இன்ச் ஹைட் எடுக்கிறேன். இதுவே நீங்கள் இறக்கம் கம்மியாக இருக்கிற ப்ளவுஸ் அப்படின்னா 3.5 இன்ச் வரைக்குமே டாட்டோட லென்த் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ 4 இன்ச் நான் லென்த் எடுக்கிறேன். இப்போ ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாம். இப்போது நம்ம டாட் பிடிக்கிறதுக்காக 1 இன்ச் விட்டுருந்தோம் இல்லையா, அந்த ரெண்டுமே 2 சைடும் 1/2 இன்ச் விட்டு நம்ம குறிச்சிக்கலாம். இப்போ ஸ்கேல் வச்சு இப்படி கிராஸாக ஜாயின் போட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி தான் டாட் பிடிக்க போகிறோம். இப்போது இன்னொரு சைடு இதே மாதிரி நம்ம குறிக்கணும். அதுக்காக இந்த மாதிரி ஊசியை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா பேக் சைடு அதோட அச்சு விழுந்துடும். பாருங்கள், அப்படியே திருப்பிட்டு அந்த பாயிண்ட்லேயும் சின்னதாக டிசி வச்சு மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் கட்டிங் பண்ணும்போது இந்த மாதிரி நீங்கள் ட்ரேஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா ஸ்டிச் பண்ணும்போது மறுபடியும் இன்னொரு சைடு நம்ம இதே மாதிரி ட்ரா பண்ணிகிட்ருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் கட் பண்ணும்போதே ஃபஸ்ட்டே இந்த மாதிரி
ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. 2 சைடும் மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் நம்ம 2 சைடுமே டாட் மெஷர்மெண்ட்ஸ் குறிச்சாச்சு. இப்போ பேக் பீஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ மெயின் கிளாத் மேலே லைனிங்கை வச்சு நம்ம சுற்றியும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். விலகாமல் இருக்கிறதுக்காக பின் குத்திக்கோங்க. இந்த மாதிரி சுற்றி நம்ம பின் குத்திட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிக்கலாம். சுற்றியும் நம்ம எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பேக் பீஸில் டாட் எப்படி பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம கட்டிங் பண்ணும்போதே மெஷர்மெண்ட் நோட் பண்ணி வச்சுருக்கோம். அது அப்படியே நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம டாட் எப்படி பிடிச்சோமோ அதே மாதிரி தான் ஃப்ரண்ட்டு டாட் பிடிச்ச மாதிரியே பேக் டாட்டும் பிடிக்கலாம். ஃபஸ்ட்டு சென்டரில் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். லைனிங்கும் மெயின் கிளாத்தும் விலகாமல் இருக்கிறதுக்காக ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் டாட் பிடிச்சிக்கலாம். டாட்டோட லென்த் வந்து நான் 4 இன்ச் எடுத்திருக்கேன். ஸோ அந்த 4 இன்ச் லென்த் வரைக்கும் நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். இப்போ பேக் டாட் பிடிச்சாச்சு.
அடுத்தது கீழே எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து ஃபோல்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அந்த மாதிரி அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு மெஷர்மெண்ட் செக் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரண்ட் பீஸ் ரெண்டையும் எடுத்துகிட்டு சைடு பக்கம் ஒன்றா வச்சுட்டு எக்ஸஸாக எவ்வளோ கிளாத்து நம்ம 1/2 இன்ச் விட்டுருக்கோம் இல்லைங்களா, அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ 1/2 இன்ச் கரெக்டாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். 2 சைடும் அதே மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு டைமு. எப்போவுமே நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கொடுத்துருக்குற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக வருதான்னு சொல்லிவிட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபினிஷ் பண்ணோம் அப்படின்னா சைடு ஜாயின் பண்ணும்போது நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ 1/2 இன்ச் 2 பக்கமும் கரெக்டாக இருக்குது. இப்போ நான் எக்ஸ்ட்ரா கிளாத் எடுத்திருக்கேன். அது வந்து 1.25 இன்ச் எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். நீங்கள் 1.25 இன்ச் அல்லது 2 இன்ச் எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சைடு மட்டும் 1/4 இன்ச் ஃபோல்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ பிசிர் பக்கம் ஆப்போசிட்டில் வர மாதிரி வச்சுட்டு நல்ல பக்கமும் லைனிங்கோட நல்ல பக்கமும் ஒன்றா வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸ்லேயே நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இங்கே ஸ்டிச் பண்ணிவிட்டு வரும்போது டாட் பிடிச்சிருக்கோம் இல்லைங்களா, டாட் பகுதியை வந்து நம்ம 2 பக்கமும் ஒன்றா வர மாதிரி பார்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணணும். இப்போ அப்படியே திருப்பிட்டு லைனிங் மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். அந்த எட்ஜ்லேயே ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. படிமான தையல் போட்டாச்சு. இப்போ அப்படியே திருப்பிட்டு இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. ஃபோல்டிங் பண்ணிவிட்டு இதோட எட்ஜ்லேயும் ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணிவிட்டு தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த எட்ஜ்லேயே ஒரு ஸ்டிச் போட்டுருங்க. இப்போ பேக் பீஸ் நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை கட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.